ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து கொண்டக்கடலை புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொண்டக்கடலை நல்லாவே வந்து ஊறிடுச்சு. நான் வந்து ஒரு 2 hours இதை வந்து நான் நல்லாவே ஊற வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஊறிடுச்சு கொண்டக்கடலை. தேங்காய், தக்காளி வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கிறேன். உளுந்து, சோம்பு, வெட்டி வச்சிருக்க ஆனியன், காஞ்ச மிளகாய், அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். இதை பச்சை வாசனை போக பக்கத்தில் வதக்கிக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்காக தேங்காய் உள்ள வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இதை பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், தக்காளி நல்லா பச்சை வாசனை தெரிச்சு இப்போ ஊற வச்சு எடுத்துருக்க சென்னா மசாலா சேர்த்துக்கலாம். நல்லாவே தக்காளி கடலை எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே நான் பண்ணிட்டேன். மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து விட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புல வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். அது தட்டியும் இது வந்து சிம்லேயும் நான் வச்சுருக்கேன்.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ரெசிபி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை இறக்கிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு, ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். குழம்பு நல்லாவே வந்துருச்சு. இப்போ நீங்களே பார்ப்பீங்க. இந்த சென்னா மசாலா வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். இதுக்கு வந்து எக்கு, அப்பளம் அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ சிப்ஸு எதுனாலும் சாப்பிட்ற கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.